எல்லாருக்கும் வணக்கங்க. சிக்கனமா சுத்தமான செக்கு எண்ணெய் எப்படி உபயோகப்படுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கி பார்க்கலாங்க பதிவில். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குடும்பம். அதாவது ஒரு கணவன், மனைவி, ஒரு குழந்தை. இன்றைக்கி பெரும்பாலும் இப்படி தான் இருக்காங்க. இல்லைனா ஒரு 2 குழந்தைங்க. ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு எப்படி சிக்கனமாக எண்ணெய் உபயோகப்படுத்தலாம் பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுத்தமான எண்ணெயை பயன்படுத்தணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமான எண்ணெயை பயன்படுத்தணும். விலையும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டாக இருக்கணும். நல்ல பொருள் யூஸ் பண்ணணும், குறைவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கில் இன்றைக்கி பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கோ 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கோ நீங்கள் அதிகபட்சம் இந்த எண்ணெயை வச்சு மேனேஜ் பண்ணலாங்க. அதாவது வந்து எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் 1 லிட்டர் வச்சுருக்கோங்க. இந்த கடலெண்ணெய் வந்து நீங்கள் வெளியே வாங்குற ரிஃபைண்ட் ஆயிலை விட 2 லிட்டருக்கு இது 1 லிட்டர் யூஸ் பண்ணால் போதும். அது 10 ஸ்பூன் ஊற்றுற இடத்துல இது 5 ஸ்பூன் ஊற்றினா போதுங்க. அப்படி பார்க்கும்போது 2 லிட்டர் எண்ணெய்க்கு 1 லிட்டர் எண்ணெய்ங்க. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கனமாக உபயோகப்படுத்தலாங்க. அதே மாதிரி தோசையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை பயன்படுத்திக்கலாங்க. ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குறீங்களேங்க, நீங்கள் தோசைக்கு ஊற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் தோசைக்காக பயன்படுத்தினீங்கன்னா, அதாவது நல்லெண்ணெயும் ஆரோக்கியம், அதே மாதிரி அது தோசைக்கு பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கும் வந்து ஆரோக்கியம் சேர்ந்துக்குதுங்க. அப்படி சேர்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 லிட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைக்கு துடைச்சிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பட்ஜெட்டான அளவான ஃபேமிலிக்கு சுத்தமான பொருளை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லிட்டர் எண்ணெய் இருந்தாலே உங்களுக்கு மாதத்துக்கு போதுமானதுங்க. இந்த 2 லிட்டர் எண்ணெய்க்கு என்ன விலை வரும்னு பார்த்திங்கன்னா, 1 லிட்டர் கடலெண்ணெய் 225 ரூபாய்ங்க. 1 லிட்டர் கடலெண்ணெய் 225 ரூபாய்ங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் 210 ரூபாய்ங்க. 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் 200 ரூபாய்ங்க. இந்த பட்ஜெட்டில் நீங்கள் வந்து எண்ணெயை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்கலாம். அதாவது எதுக்காக சொல்ல வரோன்னாங்க, நிறைய எண்ணெய் வாங்கி பயன்படுத்துறதை விட ஒரு நல்ல பொருளை அளவாக பயன்படுத்தினீங்கன்னா, சிக்கனமாக பயன்படுத்தினீங்கன்னா பட்ஜெட்டாகவும் இருக்கும், நல்ல பொருள் பயன்படுத்தலாம். உங்களை மாதிரி 4 பேர்த்துக்கும் நல்ல பொருள் போய் சேருங்க. இதுதான் வந்து நம்ம பட்ஜெட்டாக எண்ணெயை பயன்படுத்துகிற முறைங்க. எண்ணெயை அளவாக பயன்படுத்துங்க, ஆரோக்கியமானதாக பயன்படுத்துங்க. எண்ணெயை அளவாக பயன்படுத்துங்க, சுத்தமானதாக பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான உணவுப் பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி.